மறைமுகமாக பிஜேபி ஒரு வேளை தமிழகத்துக்கு ஒரு சில பாதக செயலை செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வைக்கிறாங்க. தொகுதியை குறைக்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிறது தான் தெரியுது பிஜேபி கவர்மெண்ட். ஏன்னா அவுட்டரில் வந்து நிறைய மாநிலங்கள் வந்து பாப்புலேஷன் அதிகரிக்கும், தொகுதி கம்மியாக இருக்கும். உடம்புல எல்லா பகுதியும் சரியாக வளர்ந்தா தானே அதுக்கு பேர் வளர்ச்சி. கால் மட்டும் அதிகமாக வளருது, கை மட்டும் அதிகமாக வளருதுன்னா அது பேர் வீக்கம். அப்படிதான் இன்னைக்கு வந்து ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் இந்த விஷயத்தை கையாள பார்க்குது. வடக்கை வந்து அதிகப்படுத்துறதும் இங்கே தெற்கை வந்து கம்மி பண்ணி நம்மளோட அதிகாரத்தை வந்து ஒடுக்கும் விதமாக நடவடிக்கையாக நாங்கள் இதை பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து நிறைய குறைய போகுது, இல்லாட்டினா வந்து இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, இல்லாட்டா ஓரளவு கூடுதுன்னா. இதே உத்தரப்பிரதேசில் அப்படி இல்லை, டபுள் மடங்கு ஆகுது. இங்கே எம்பி குறைஞ்சாங்க அப்படிங்கன்னா இவங்களுடைய மெஜாரிட்டியான அங்கே பார்லிமெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் குறைக்கப்படுங்கிறது ஒரு மறைமுகமான பிரச்சனையாக கருதுகிறாங்க. பட் எது எப்படியாக இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷனை மதித்து தான் ஆகணும். இருக்கிற கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும். எந்த மாதிரி மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதற்கேற்ற மாதிரி எம்பிகள் இருக்கணுங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டம் தான். ஆனால் இதை வந்து இப்போது பார்லிமெண்ட்டு வந்து ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலையுக்குள்ளே உள்ளது. இது வரைக்கும் அது மாதிரி பண்ணலை. இப்போ அவசர கால திட்டத்தில் இதை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மறைமுகமாக பிஜேபி ஒரு வேளை தமிழகத்துக்கு ஒரு சில பாதக செயலை செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வைக்கிறாங்க தமிழக மக்களும் சரி, இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் சரி. பட் நம்ம யதார்த்தமான உண்மையை பார்த்தா கான்ஸ்டியூஷனை மதிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அதையும் நம்ம ஒரு கருத்தில் எடுத்துக்கணும். எது எப்படியோ இதை மறுபரிசீலனை செய்து இதற்கான சரியான நியாயமான முடிவுகள் மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஒரு மக்களாகி எங்களுடைய கருத்துக்கள். 40 தொகுதினா 40 தொகுதி இருக்குனாங்க. இந்த இதுவை போயிடுச்சுன்னா அப்புறம் தமிழ்நாடு இப்போ நான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அப்புறம் எங்கேயோ போயிருந்தேன். தொகுதி வரையறை வந்து மறுபடியும் சொல்ல போனோம்னா இது வந்து பொதுவாக எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்களும் போது இல்லாண்டு ஆதரவு பண்ணும்போது அது வந்து சரியாக தான் இருக்கணும். ஆனால் அவங்க வந்து தொகுதியை குறைக்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிறது தான் தெரியுது பிஜேபி கவர்மெண்ட். ஏன்னா இங்கே வந்து நிறைய மக்கள் தொகை உள்ளதெல்லாம் ஒரு தொகுதியில் நிறைய மக்கள் தொகை இருக்குது. அதை வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணும்போது குறைக்கும் போது தொகுதியோட குறைய தான் செய்யும். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து அதிகமாக. ஏன்னா அவுட்டரில் வந்து நிறைய மாநிலங்கள் வந்து பாப்புலேஷன் அதிகரிக்கும், தொகுதி கம்மியாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. அந்த சிஸ்டத்தை கொண்டாந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் தொகுதியோட எண்ணிக்கை கண்டிப்பாக குறையும். பாதிப்புன்னும் போது வந்து பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டோட பலம் குறையுது இல்லையா, அது ஒரு விதத்துல பாதிக்காது. அது நிச்சயமா பாதிப்பு உண்டுதான். அந்த கருத்துக்கு ஏற்றுக்கு தான் வேணும். மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படின்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவை தொகுதிகளை மறுசீரமைச்சோம்னா இந்தியாவுடைய பன்முகத்தன்மை என்பது கெட்டு போயிடும். இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, அது பல்வேறு மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம். மத்தியில் அரசாங்கம்னா அது தனி நிலப்பரப்பெல்லாம் இல்லை, தனியான ஒரு நிலப்பரப்பெல்லாம் ஆள முடியாது. இந்த அனைத்து மாநிலங்களுடைய ஒன்றிணைந்து ஆளுவது அப்படின்றதா. அதான் பொதுப்பட்டியலில் சில விஷயங்கள் இருக்கும், மாநில பட்டியல்களில் மத்திய பட்டியல்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த மறுசீரமைப்பு என்பது இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்திய தேசத்தை, அதனுடைய பன்முகத்தன்மையை ஒருமுகமா மாத்திரும். ஒரு பகுதிக்கு மட்டும் நன்மை செய்யற மாதிரி உடம்புல எல்லா பகுதியும் சரியாக வளர்ந்தா தானே அதுக்கு பேர் வளர்ச்சி. கால் மட்டும் அதிகமாக வளருது, கை மட்டும் அதிகமாக வளருதுன்னா அது பேர் வீக்கம். அப்படிதான் இன்னைக்கு வந்து ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் இந்த விஷயத்தை கையாள பார்க்குது. வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது 25 கிட்ட வந்துடும். அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் வந்து சீரமைக்கிறேன்னு செய்யறாங்க. இதே அரசாங்கம் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுன்ட்டு அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அதை தமிழகமும் கேரளாவும் கரெக்டாக கடைபிடிச்சு, சுகாதாரத்தை கடைபிடிச்சு இன்னைக்கு வந்து மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பரான ஒரு இதில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து அந்த கட்டுப்பாடு எதுவும் பண்ணாமல் இப்போ அதையே சாதகமாக பயன்படுத்தி மக்களவை அந்த உறுப்பினர்களை வந்து தெற்கு வடக்கை வந்து அதிகப்படுத்துறதும் இங்கே தெற்கை வந்து கம்மி பண்ணி நம்மளோட அதிகாரத்தை வந்து ஒடுக்கும் விதமாக நடவடிக்கையாக நாங்கள் இதை பார்க்குறோம். இப்படி ஒரு நிலைமை வரும்னு நம்ம நினைக்கல. அரசியல்வாதியும் நினச்சி பார்த்துருக்க மாட்டான். இருந்தாலும் அவங்களுக்கு இது ப்ரியாரிட்டியாக இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து நிறைய குறைய போகுது, இல்லாட்டினா வந்து இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க, இல்லாட்டா ஓரளவு கூடுதுன்னா. இதே உத்தரப்பிரதேசில் அப்படி இல்லை, டபுள் மடங்கு ஆகுது. 3ல் ஒரு பகுதி கூடுது. அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எது பின்தங்கிய மாநிலமாக இருந்ததோ
அது பூரா வந்து மத்திய அரசனுடைய அந்த திட்டத்துக்கு கட்டுப்படாம அவங்க வந்து நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நிறைய வந்து எம்பி சீட் கிடைக்க போகுது. அப்போ அது பார்க்கும்போது எவன் வந்து மத்திய அரசு கட்டுப்படலையோ அவன் பூரா நல்லா நிறைய தொகுதி வாங்கி நிறைய எம்பிஸ் உருவாகி அந்த மாநிலத்துக்கு ஏதாவது செய்யலாம்னு இருப்பான். யார் யாரெல்லாம் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு மத்திய அரசனுடைய இணைந்து நம்ம வேலை செய்யணும்னு நினைச்சாங்களோ அந்த மாநில அரசுகள் பூரா, குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து முக்கியமா முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்போ வந்து தமிழக அரசுக்கு இருக்கு. யார் இருந்தாலும் இதை செய்யணும். திமுக இருந்தாலும் செய்வாங்க, அண்ணா திமுக இருந்தாலும் செஞ்சிருக்கணும். ஆனா வந்து திமுக கொஞ்சம் இதை ஸ்டெப் எடுத்து, இது வந்து சமூக நீதி அரசுன்னு சொல்றதுனாடி இதை ஸ்டெப் எடுத்து உண்மையிலேயே நம்ம மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்க பண்றாங்க. இது வரவேற்கத்தக்கதுதான்.